மகளா மருமகளா என் வீட்டுக்கு வருவேன். புருஷ தோழல நான் ஊஞ்சலாடுவேன். புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். ஏமா பாப்பா பழமரம் எப்படிமா விலை? எல்லாத்துலயும் ஒரு கிலோ போடுமா. ஆப்பிள்ல ஒரு 1.5 கிலோ போட்டுரு. மாதுளையில ஒரு 1.5 கிலோ போடு. ஆரஞ்சுல ஒரு 1 கிலோ போடுமா. அப்புறம் அந்த கிரேப்ஸ் இருக்குல்ல, கிரேப்ஸ்ல ஒரு 1 கிலோ போடுமா. அக்கா நீங்க எல்லாம் எடுங்கக்கா, நான் கம்மி பண்ணி தரேங்கக்கா. ஏமா தங்கம், அவங்க அங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல. நீ வேற எல்லாத்துலயும் அதுல 1 கிலோ இதுல 1 கிலோன்னு வாங்கிக்கிருக்க. அவங்க மாமியா பசங்க முடுக்குள்ள விடுறாங்களா என்னன்னே தெரியல. நீ வாட்டுக்கு வாங்கி அடிக்கி கிடக்க. ஏன்பா இந்த மாதிரிலாம் அவங்க உள்ளே விடுவாங்களா விட மாட்டாங்களான்னு இவ்வளோ தூரம் சந்தேகப்படுறீங்க? அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்குப்பா தேவையில்லாமல் போகணும்? பேசாமல் வீட்டில் ஏசியை போட்டு ஜாலியாக இருந்தமான இருக்கிறத விட்டுவிட்டு அவங்க வீட்டுக்கு இந்த வெயில் எதுக்கு வேகாத வெயிலில் போகணும்னு சொல்கிறீங்க? அதுக்கு இல்ல சின்ன பொண்ணு, உங்க அம்மா அப்பாவா ரொம்ப நாளா அவங்க தங்கச்சி கூட பேசணும் இல்ல அது கூடயும் பேசணும்னு ஆசைப்பட்டு கிடக்கா. இப்பதான் அவங்க தங்கச்சி கூட பேசியிருக்கா. இப்ப 3 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு போறா. அதனாலதான் பாவம் ஆசைப்படுறா. நம்மளும் போவோம், நல்லபடியா பேசிட்டாங்கன்னா அவ ரொம்ப சந்தோஷமா இருப்பாள்ல, நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம்ல. இங்க பாரு சின்ன பொண்ணு, அவங்க பேசுறாங்க, பேசுறது ரெண்டாவது விஷயம். ஒரு வீட்டுக்கு போனோம்னா சும்மா வீசின கை வெறும் கைமா போக முடியும்? எனக்கான வாங்கி தானே போக முடியும், சும்மா போக முடியும்? இந்த காலத்துல சொல்லுவாப்போம், தெரியாதவங்க வீட்டுக்கு கூட ஒரு 11 வீட்டுக்கு போனா கூட எனக்கு நாள் ஒன்று வாங்கி தான் போக முடியும். என் கூட பிறந்த தங்கச்சி வீட்டுக்கு நான் எப்படி சும்மா போக முடியும்? 3 வருஷம் கழிச்சு அதை கூட அவங்க மாமியார் குறையா சொல்லி காட்டும். தங்கச்சியை பாக்குறதுக்கு சும்மா கை வீசி வந்துருக்காண்டு. உங்களை சும்மாலாம் போகணும்னு சொல்லலாமா? அவங்க விடுவாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். எதுக்கு வேஸ்டா தூக்கி சமந்துட்டு கிடக்குறீங்கன்னு. சரி விடு சின்ன பொண்ணு, வாங்கட்டும். உங்க அம்மா வாட்டுக்கு வாங்குறத வாங்கட்டும். விட்டா கொண்டு போய் கொடுப்போம், இல்லன்னா இந்த வெயிலுக்கு நம்ம கொண்டு வந்து ஜூஸை போட்டு வீட்டுல குடிப்போம். அதுல என்ன இருக்கு? வீணாவ போகுது. போட்டாச்சுங்கக்கா. வேற என்னக்கா வேணும்? வேற வாழைப்பழம், அந்த செரி பழம், வேற எதுவும் வேணுமாக்கா? ஸ்ட்ராபெரி எல்லாம் வேணுமாக்கா? இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு கவர்ல போட்டு கொடுத்துருங்க போதும். எல்லாத்தையும் இந்த கவர்ல போட்டீங்கக்கா, எடுத்துக்கங்க. எவ்வளவு பாச்சு மொத்தம்? 1200 ரூபாச்சுக்கா. இந்தாப்பா காசு. சரிங்க வாங்கியாச்சு, வாங்க போவோம். போதுமா பழம் மட்டும்? வேற ஸ்வீட் வீட்டு வாங்கிட்டு போவோமா? போதும் தங்கம்மா, இப்போதைக்கு இதை வாங்கிட்டு வா. நாளை பின்னா சமரசம் ஆனதுக்கு அப்புறம் போவோம்ல, அப்ப நீ வாட்டுக்கு வண்டியா வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு வா. ஒன்னும் சொல்ல போறது இல்ல. சரி இப்ப கிளம்புவோமா? சரி கிளம்புங்க. அப்பா மகளை எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்றே இருப்பீங்க. போனவளுக்கு ஒரு கிளவி சாப்பிட்ற மாதிரி தீமண்டை வாங்கிட்டு வருவாங்களா? இவளுக்கு கடிக்கிறதுக்கு தக்க பூரா எள்ளூருண்டு முறுக்கு எப்படி பலகாரமா வாங்கி வந்திருக்காதுன்னு பாரு. நம்ம சாப்பிடத்தக்க நல்ல மெதுவா இருந்தாலும் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல. வேற போக்கும் இல்ல. இதையை விட்டு அப்ப எந்த திங்கிறது? எந்த நாள் வாயில ஓட்டு உதப்பிக்கிறதாலே கொஞ்சம் நல்லா இருக்கு. இல்லாட்டினா ஒரு மாதிரி நம்ம நாக்கலாம். ஏய் நில்றீங்க, என்னடி இது? ஒரு அடி அதுக்கு மேல எடுத்து பச்சு வச்சுக்க, காலை வெட்டி வெட்டியே. ஆத்தாடி, இன்னும் அத்தை நம்ம மேல கொலை வரையிலே இருக்காங்க போல. இன்னும் அப்படியே கோவத்திலே பேசுறாங்களே பழைய மாதிரியும். இப்ப என்ன செய்யறது? அங்கம்மா வர காணா. அத்தை அது அத்தை என்னாடியே அத்தை அது இது போய் நிற்கிருக்க. என்ன நினைச்சுட்டு தருவோம் மனசுல? நானும் பாத்துக்கே இருக்கி ஓவர ஆட்டம் அடிக்க தர்றேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஓஷ்டத்துக்கு தர்றேன். என்ன நினைச்சு தர நீங்க? அத்தை நான் செஞ்சது தப்புதேன், மன்னிச்சிருங்க அத்தை. என் கூட பேசுங்க அத்தை. என்னாடியே ஒரு தடவை தப்புன்னு சொல்லி எடுத்து ஆள் செஞ்சுட்டு வந்துட்டு தப்பு நீ சொல்லுவா. உன்னை மனசு கேட்கணுமாக்க? என்ன நினைச்சுட்டு தர நீயே? இப்ப சின்ன நொட்டி ஆகணியே. என்ன நம்ம இப்பதானே வரோம், ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தடவை தப்பு பண்றாங்க. ஒருவேளை நம்ம அப்ப செஞ்ச தப்பு திரும்ப சொல்லி காட்டுறாங்க போல இருக்கு. இந்த ஒரு தாட்டி மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேங்க. என்னடி இந்த ஒரு தாட்டியே ஒவ்வொரு தாட்டி இப்படி செஞ்சு தர்ற? ஏற்கனவே ஒரு முறை இப்படி செஞ்சு இப்ப அதே தப்பு செஞ்சுட்டு பழைய வடிக்கு இன்னொரு செய்ய மாட்டேன். என்ன நினைச்சு தர நீ? எனக்கு சின்ன பிள்ளையா? ஒரு தாட்டி செஞ்சுட்டு வந்து எத்தனை ஒரு தடவை சொல்லுவேன். நான் மனசு கேட்கணுமாக்கா? எனக்கு அப்பா சும்மா கத்திக்கே இருக்க. யாரு கூட சண்டை ஓடிக்கே இருப்பியா? இப்ப எது கத்திக்கு இருக்க? வாடி நாட்டாமா வா வாரு. மாமியார பாருங்க. அடக்கடவுளே, மாமியாரும் பயங்கரமான ஆளுதையும் போல இருக்கு. நல்லா மதுரைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருக்கோல. சுடிதாரு இடிதாரு பூராத்தையும் வாங்கி எப்படி போட்டுக்கிட்டு ஒரு தைரியமா போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள உலா வந்துருக்கு. அதுவும் கேள்வி இப்படி கத்திக்கிருக்கா? சரி நம்ம நல்ல மாதிரி பேசுவோம். ஏப்பத்தா அந்த வெயிலுக்கு பாவம் போட்டா போட்டு போறாங்க. அதுல என்ன இருக்கு? கசகசன்னு இருக்கும்ல, அதுக்காக போட்டிருப்பாங்க. என்ன பேசுறாங்க இவங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளை யாரு? இதுதான் அங்கம்மா மருமகளோ? அதே மாமியான்னு சொல்லுது. அப்பனா நம்ம யார் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்த அத்தை இன்ன வரைக்கும்? என்ன அத்தை இந்த ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க நேத்து மதுரையில இருந்து வரப்ப? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த பிள்ளை நம்மள அத்தை இருந்தது ட்ரெஸ் எடுத்து வந்தீங்க கேக்குது. அப்பனா அங்கம்மா நினைச்சு பேசுறாங்க அவ்வளோ 2 பேருமே. ஓஹோ, அந்த சுடிதார் விட்டுக்கோம்ல, இதுக்கு திம்பிட்டு பேச கிளவி. அட கடவுளே, நம்மளத்தை வயது நினைச்சு சாக்காய் போய் நின்று இருக்கோம். இன்னும் நம்ம யார் நேரம் பேசிக்கிட்டு இருக்கா? இன்னும் ஒரு 7 மாசத்துல பேர வரப்போறேன் அந்த வீட்டுக்கு. பேரனா பேத்தியா வரப்போகுது. இவன் நம்ம சின்ன நோட்டை எனக்கு அடிச்சுக்கிட்டு சுடிதார் ஓட்ட அழைச்சிக்கிட்டு ஏண்டியே உனக்கு என் வீட்டுக்கு ஏத்த மாதிரி தான் இப்பெல்லாம் செஞ்சு திரிவீங்க. உன் புடிச்சு எதுவும் கேட்க மாட்டீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு தர்ற நீ. நல்லா டோஸ் கொடுக்கட்டும். இந்த மாமியா நம்மள விட்டு ஜாலியா ஊர் சுத்துறோம்ல, சுடிதார் போட அலசுக்காத. இது நல்ல கிளவி, நல்ல ஏத்தி ஏத்துட்டான். அத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தை நான் ஒன்னும் சொல்ல வேணாம், அமைதியா இரு. நீ பேசாத. நீ பேசினாலும் எனக்கு எரிச்சலா வருது. அமைதியா இருந்து சொல்லிவிட்டேன். ஏமா என்னம்மா பிரச்சனை? எதுக்குமா அந்த அப்பத்தா கத்திக்கே இருக்காங்க தேவையில்லாம? நீ எப்படி வந்த உங்க வீட்டுல இருந்தே? நீ மட்டும் வந்திருக்க, உன் புருஷனை காணா? ஏன்னா அது புருஷனா? என்னம்மா சொல்றாங்க இந்த அப்பத்தா? இதுக்கு லூஸ் கீஸ் பிடிச்சிருச்சா? உங்ககிட்ட கேட்கறதுல ஏன்னு கேட்கறாங்களா தெரியாம?
ஏய் சின்ன பொண்ணு பேசாம இருடி. அது இன்னும் என்னைய உங்க சித்தி நினைச்சே பேசிக்கிருக்கு. நான் தங்கம்மா வந்துருக்கேன் அது தெரியல. உனைய பரம்பு நினைச்சு பேசிக்கிருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏ பரம்பு நீ எப்ப வந்த? நீ மதுரைக்கு போயிருந்தியாம்ல, அது மூலியமா உங்க வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட? இங்க பாருங்க, பரம கிருமன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என் பேர் ஒன்றும் பரம் இல்லை, என் பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? நீ சின்ன பொண்ணுதான் இல்ல, யார் சொன்னது? நானே பெரிய கிளவி நான் சொன்னேன் உனிய. அதுக்காண்டி பேர கூட சொல்லக்கூடாது நானு. ஏமா கல்யாணம் முடிச்சுட்டா அண்ணன் முன்னாடி பேர கூட சொல்லக்கூடாதா உனிய நானு? ஏமா என்னம்மா பேசுறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. ஏய் எனக்கு நின்று இருக்குன்னா போய் துணிய மாதிரி போடியே. சும்மா என்ன சுடிதார் போட்டு போஸ் கொடுத்துக்கா போஸ். எல்லாம் உன் மகச்சு கொடுத்த தயிர் தானே, உன் மகன் அன்னைக்கு போட்டு விட்டா இன்னைக்கு போட சொன்னாங்க. அவன் அவ கொடுத்த தயிர் தண்ணி போட்டு நிக்கிறியா அப்படி? ஆமா, நான் கொடுத்த தயிர் இருந்தேன். இப்ப என்ன செய்யணுன்றீங்க? நான் தான் எங்க அம்மாவுக்கு சுடிதார் போட்டு விட்டுருக்கேன், கவுன் கூட போட்டு விடுவேன், எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு விடுவேன். அதுக்கு நீங்க கேக்குறீங்க? பேசாம இருங்க. என்ன இன்னைக்கு நம்ம நெட்டச்சி அநியாயமா நமக்கு மரியாதையா பேசுறாளே. வாங்க போங்கலாம் பேசுறா. இல்லாட்டினா என்ன அப்பத்தா என்ன கிளவிட்டு வா. இன்னைக்கு வாங்க போங்கன்னு ரொம்ப டீசெண்டா பேசுறாளே நம்ம பார்த்து. ஏமா புஷ்பா அவனுக்கு சூசை போட்டு வச்சு ஆகாம ஆக்கி இருக்கு. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? இங்க ஒரு அத்தை அங்க ஒரு அத்தையா? அப்ப இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது எத்தனை? நீங்க என்ன உள்ள இருந்து வரீங்க? இது நம்ம கேள்வி. உள்ள இருந்தே வர முடியும், அப்புறம் வெளியில இருந்தா வர முடியும்? என்ன நம்ம மருமக இங்க இருந்து வந்துருக்கா? அப்ப இங்க நிக்கிறது யாரு? என்ன இந்த பிள்ளை வாய் எப்படி பழந்துருக்கு? என்னாச்சு? அத்தை வாய பழந்துருக்காக? அடே அக்கா வந்திருக்காக்கு. அதே இவங்க வாய பழந்துருக்காங்களா? நான் நினைச்சு கிளவி பேசிருக்கும் போல இருக்கு. அதே என்னைய பார்த்து வாய பழந்துருக்கு போல இருக்கு. ஐயோ கிளவி என்ன சொல்ல போதோ தெரியலையே. ஏக்கா வாக்கா. ஏமா சித்தி வந்துட்டாங்கம்மா, அங்க பாருங்கம்மா. வரேங்கம்மா. அத்தை நீ நினைச்சிட்டு என்னைய பேசியிருந்தாங்க பட் நேரம் எனக்கே ஒன்றும் புரியல. கடைசியில தான் புரிஞ்சிச்சு. என்னடா நான் இணையத்தை வைராங்கன்னு நினைச்சிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தாதான் தெரிஞ்சு உனே வைராங்கன்னு. எப்படா வந்தீங்க? அப்பாவே வந்துட்டீங்களா? எங்க மாமா காணா? அவரு சங்கடப்பட்டு வெளியிலே நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்னை போய் பேச சொன்னாரு. நீ பேசி சமாதானமாயிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் வாரேன்ட்டு பாவம் வெளியிலே இருந்துருக்காரு. ஓஹோ மதுரைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு வந்திருக்கு போய் நம்ம மாமியா. அக்காவை போய் பேசி கூடி பேசி வீட்டுக்கு வரைச்சி எடுத்து வந்திருக்கும் போல இருக்கு. இது நெசமாலே மதுரைக்கு போய் தங்கி இருந்துச்சா இல்ல அக்கா வீட்டுல போய் தங்கி இருந்துச்சா? ஒன்னும் புரியலையே. இது போயிட்டு வந்து உடனே இது கிளம்பி வருதான் அக்கா வந்திருக்கு. சரி சரி என்கிட்ட ஒண்ணு சேரட்டும். நம்ம அண்ணனுக்கு கல்யாணம் முடிக்கணும்ல. ஏண்டி எங்கம்மா அவ யார்? உங்க அக்கா தங்கம்மாளா வந்திருக்கா? ஆமாத்த அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நீங்க சொல்லவே விட மாட்டேன்ட்டீங்க. நான் தான் தங்கம்மான்னு சொல்ல வந்தேன். நீங்களே எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. ஏண்டி அப்படி பேசிக்கிட்டு நானே அங்கம்மா நினைச்சு வாயை திறந்து சொல்றேன். என்னாடியே வாயில என்ன கொலை கடையா வச்சிருந்தேன்? அதை திறந்து பேச தெரியாதா உனக்கு? அமைதி களிமா ரெண்டு இருக்க. நான் தான் தங்கம்மான்னு சொல்றதுக்கு என்னாடி உனக்கு? எப்பத்தா அவங்க சொல்லதான் வந்தாங்க, நீங்க எதுவும் சொல்ல விட மாட்டேன்ட்டீங்க. அமைதியாரு, நீ பேசாத, எனக்கு எரிச்சலா இருக்கு. நீ பேசாதன்னு சொன்னா அவங்க எப்படி பேசுவாங்க? பேசுறவங்கள பேச விடாம பண்ணிட்டு இப்ப வந்து ஏன் சொல்லன்னு கேக்குறீங்க நீங்க? ஏய் நீ என்னாடியே என்ன இத்தனை நாள் உங்க ஆத்தாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறத? இப்போ உங்க பெரிய தாரிக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியாங்க. நீ பேசாம இருந்தீங்களா? உனக்கு என்ன தெரியுங்க? என்னது பெரிய தாவா? இவங்கதான் எங்க அம்மா. நான் எதுக்கு அம்மாவை போய் பெரிய தானு கூப்பிடணும்? இவரியே பரமே கோவத்தை கலப்பாத, பேசாம இரு. என்னாலும் அக்கா தங்கச்சி இருந்தாலும் அவங்க ஆத்தா ஆயிருப்பாளா? அவனை பெத்தவதே உங்க ஆத்தா. அவனுக்கு ஆயிரம் பெரிய தாவே. பாருங்க, சும்மா பரமுன்னு சொல்லாதீங்க. நான் சின்ன பொண்ணு. ஏலா நீ சின்ன பொண்ணுதாளா? நானே கழட்டி சிரிக்க நான் சொல்லிக்கிறேன். சின்ன பொண்ணுதே. அதுக்காண்டி உன் பேர சொல்லி கூப்பிடாமன்னு சொல்லி கூப்பிடுறது. அத்தை பரம நினைச்சே பேசிக்கிருக்காங்க. நல்லா கிளி வாங்க போறாங்க. இங்க பாருங்க பத்தா, தேவையில்லாம பேசாதீங்க. சும்மா என்ன மாடு மேய்க்கிற மாதிரி வாழா போலான்லாம் பேசுறீங்க. மரியாதையா பேசுங்க பாத்துக்காங்க. இந்த மாதிரிலாம் பேசினா எனக்கெல்லாம் பிடிக்காது. நான்லாம் உங்க பேத்தி மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். மண்டையோட சுட்டுருவேன். என்ன இது கிறுக்கு பிடிச்சிருச்சா? உங்க பேத்தி மாதிரின்றா? அப்ப இவ என் பேத்தி இல்லாம யார் ரோட்ல வரவளா? மெண்டல் சிக்கியா போயிட்டா அவளுக்கு. என்கிட்ட கல்யாணம் முடிக்கும் கிறுக்கு பிடிச்சிருச்சு அவ்வளவோ. ஏய் என்ன ஐடியாச்சு உன் மகளுக்கு? அவார்டு போயிருக்கா? எத்த அது நம்ம பரம் இல்லத்த, எங்க அக்கா மக சின்ன பொண்ணு. அந்த பிள்ளை பேரே சின்ன பொண்ணுதான். என்னது உங்க அக்கா மகளா? என்ன அடி சொல்ற? நம்ம பரம அப்படியே உரிச்சு வச்சுக்கிருக்கா? அப்படியேமா நீங்க தான் அக்கா தங்கச்சி ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்தா உங்க மகளுகள் ஒரே மாதிரி இருக்காளுகளே. இங்க வர்ற தாயினா அதிசயமா இருக்கு. ஆனா வாயும் உன் மக மாதிரியே இருக்கு அவளுக்கு. வாயினா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு முக்கோணமா இருக்கும், எனக்கு ரவுண்டா இருக்குமா? எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும். அது முடியே இப்ப எனக்கு உட்காந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? தேவையில்லாம உங்க அண்ணன் என்ன பேச வார்த்தை இல்லாம இருக்கா? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? யார் வர சொன்னாப்ல? எனக்கு நீ வசதி இருக்க? என்ன பழைய வரைக்கும் உறவு நட போறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? எத்த ரொம்ப வருஷம் கழிச்சு எங்க அக்கா இப்பத்தே வந்திருக்கு. அன்னைக்கு கோயில்ல பார்த்தோம். நானும் உங்க மகனும் தான் பார்த்தோம். அவரதே வீட்டுக்கு வர சொன்னாத்த. அவங்க மனுஷருங்கத்த. நம்மளை விட்டா அவங்களுக்கு யார்த்தே இருக்காங்க? வேற எங்கத்த போவாங்க? அவங்களும் பாவம் ஜாதி சனத்துல யாரோடையும் பேசாம வைக்காம இப்படி வருஷம் காலத்தை கடத்திட்டாங்க. இதுக்கப்புறமா தனியாவே இருக்க முடியுமாத்த? நம்ம தான் மன்னிச்சு ஏத்துக்கிட்டு அண்ணன் கூட பேச வைக்கணும். நம்ம தான் உதவி செய்யணும். எத்த ஆமாங்கத்த மன்னிச்சிருங்கத்த. நான் முன்ன மாதிரிலாம் இல்லைங்க. இப்ப என்ன சொந்தனா என்ன உறவுனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேங்க. அன்னைக்கு ஏதோ வயசு கோளாறுல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீ ஏத்துக்கங்க. ஆமா ஆமா காலம் போன கடைசியில எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னத்த செய்ய போற? இப்ப வாழ்ற வயசுல ஊர அணா வச்சிருக்கேன். எனக்கு போய் எங்கே இருந்துபிட்டு இப்ப வயசான காலத்துல வந்து நிக்கிறா. எனக்கு சொந்த வேணும் பந்த வேணும்னு வந்திருக்காளே. புருஷனை கூப்பிட்டு வந்திருக்காளான்னு பாரு. அப்பயும் பத்தக்காவத்தியமா தனியா வந்திருக்காவாரு. இல்லத்த அவர் வந்திருக்காருத்த. நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியிலே நிக்கிறாருங்க. இந்த கூப்பிடுறேங்க. பெரியம்மா வணக்கம். பெரியம்மா
கிடக்கட்டும் கிடக்கட்டும் உன் வணக்கம்லாம் கிடக்கட்டும். ஏன் உனக்கு நீ தான் கண்ணு தெரிஞ்சாக்கும்? ஏண்டா நாங்கெல்லாம் கோவமா இருந்தோம், சரி உங்க கூட பேசல, நீங்க வந்து வழியா வந்து பேசணும் தெரியாதா உங்களுக்கு? தப்பு செஞ்சீங்க நீங்க தானே வழியா வந்து காலில் வந்து விழுந்து கிடக்கணும். இன்னைக்கு வந்து வைங்க, அன்னைக்கு வந்திருக்க வேண்டியதானே? அப்படி போய் எல்லாம் நீங்க கம்பீரிக்கமா இருந்துவிட்டு இன்னைக்கு வரீங்களா சொந்த வேணும் பந்த வேணும்ட்டு? தப்புதான் பெரியம்மா, மனுஷருங்க பெரியம்மா. அன்னைக்கு எனத்தையோ வயசு குளாறுல செஞ்சுட்டோம் தப்பு. இன்னைக்கு நாங்களும் ஒரு அம்மா அப்பா ஆயிட்டோம். அது நாங்க செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் பெரியம்மா, மன்னிச்சிருங்க பெரியம்மா. அவங்க தான் இப்படி தெரிஞ்சு சொல்றாங்களே, உள்ள போங்கன்னு சொல்லி சொல்லுங்க. அங்கே நிக்க வச்சு பேசிக்கிறீங்க வந்தவங்கள. ஆமா ஆமா, இப்ப நான் உள்ள வாங்கன்னு சொல்ல மட்டும் அப்படியே உங்க அக்கால மாமன் திருப்பி போயிருவாங்களாக்கும், உள்ள வரமாட்டாங்களாக்கும். நீங்க உன் புருஷன் விவரமா போய் எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கீங்க. பேசி வச்சுட்டு வந்தீங்களே, ஒரு வார்த்தை கிட்ட சொல்லிருக்கீங்களா? எங்க அக்காவை பார்த்தோம் பேசணும் வீட்டுக்கு வரேன் இருக்காங்கன்னு. நீ ஒரு அமிங்க நிக்கலி மாதிரி பேசாம இருந்துட்ட, உன் புருஷன் ஒரு ஊமை குசுமை மாதிரி அவன் பேசாம இருந்துட்டியா, ஒன்னும் சொல்லவே இல்லை. அப்பனா பெரிய மனுஷிட்டு எதுவும் சொல்லணும் வைக்கணும்ன்ற எண்ணமே கிடையாது. பேசுறப்ப பேசிக்கிடுவோம். இப்ப என்ன வேணா செஞ்சிட போறா கழட்டு சிரிக்கி அப்படின்னு தான் தைரியம் உங்களுக்குலாம். என்னமா செய்யுங்க போங்க. பண்ண அப்பா உள்ள கூட்டிட்டு போய் சோத்த போடு. ஏக்கா அவ்வளவுதான், அத்தையோட கோவமா சமாதானம் ஆயிட்டாங்க. வாங்க உள்ள போவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கம்மா. அத்தை இவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறவங்க நான் நினைக்கவே இல்லை. நான் கூட இதை விட பயங்கரமா எதிர்பார்த்துட்டு வந்தேன். சரி இந்த இதுல பழம் இருக்கு, எடுத்து அத்தை வச்சு கொடுத்து சாப்பிட்டோம். பெரியத்த வாங்க, பெரியத்த வாங்க, பெரியமாமா வாமா. சின்ன பொண்ணு வாங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நேரம் அத்தை நினைச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கன்னு தெரியாது. வாங்க. பரவாயில்லடி, ஓ மருமக நல்லா பேசுதே. எங்களை முன்ன பின்ன பார்த்ததுல நல்ல குணமா பேசுது, நல்ல விளையாட கட்டி வந்துருக்கோல. அதெல்லாம் என் மருமக நல்ல இல்ல குணமா இருக்கும். மாசமா இருக்குல்ல இப்ப. இந்த குட்டச்சி வேறு, குட்டச்சி என்ன வேகத்துல போய் ஓட்டிக்கிட்டான வேறு. ஆளை கண்டா கூட காய்ச்சறது, அம்மியை கண்டா மிளகா அரைக்குது இவ. மாமியே மாமியே மாமியோ, வாடி ராணி குழந்தை, வா வா. என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமி, நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன செஞ்சுருக்கீங்க? சோறு ஆக்கிருக்கீங்களாக்கும்? ஆமாண்டிம்மா, பருப்பு சாதம் பண்ணிட்டு இருந்தேன். அதை யாருடா சத்தம் கேக்குதுன்னு பார்த்தா நீ வந்திருக்கிற. சரி உட்காரு, எதுக்கு நின்னுங்க இருக்க, உட்காரு. என்னடி எல்லாம் சித்திர திருவிழாவுக்கு போனீங்களாமே, நல்லா சாமியை கும்பிட்டீங்களா? தரிசனம் நல்லா பண்ணீங்களா? அதெல்லாம் பேச ஆயிடுச்சு. சூப்பரா சாமியை பார்த்து சாமியை கும்பிட்டோம். வியாபாரத்துக்கு வியாபாரமாச்சு, நல்லா கொண்டு போன அப்புறம் வித்துட்டு வந்துட்டோம்ல. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல. எங்கடி அங்கம்மா வந்த பக்கம் ஆளவே காணா. இன்னும் டூருக்கு நிறைய பேர் காசு கொடுக்கவே இல்லை. வந்து இன்னும் 2 நாள்ல கிளம்பணும்னு சொல்றாங்க. பஸ்ஸுக்கெல்லாம் கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இன்னும் அமௌண்ட் ரெடி பண்ணல. இன்னும் ஒருத்தரையும் காணா. ஆனியே அதெல்லாம் நம்ம சனங்க கரெக்டா வந்து கொடுத்துருங்க. எங்கேயும் டூர் கிளம்பணும்னா முதல்ல வந்து கொடுக்குங்க. பஸ்ல ஏறனி கூட கையில காசு கொடுத்துருவாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நாளைக்கு போற காசை கொடுத்துருவாங்க. பஸ்ஸுக்குள்ள ரெடி பண்ணிட்டீங்களா? பஸ்ஸுக்கு ஆத்துக்காரரும் வள்ளியோட ஆத்துக்காரன் தான் பேசியிருக்கா. ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்ட என்கிட்ட கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. இன்னைக்கு ஈவினிங் கூட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறா. பார்த்து பேசிட்டு ஓகே பண்ணிட வேண்டியதுதான். ரெடியா தான் இருக்கு பஸ்ஸு. இப்ப எல்லாரும் காசு கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. நம்ம அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா இல்லையா பஸ்காரவங்களுக்கு? ஆமா ஆமா, அதெல்லாம் கொடுக்கணும்ல. முன்னக்கூடியே காசு கொடுத்தாதானே அவங்க பெட்ரோல் போடணும்னா போட்டுக்கிட்டு ரெடியா வைப்பாங்க. பஸ்ஸுகளை கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைப்பாங்க. காசை கொடுக்காம இருந்தா அப்புறம் வேற பக்கம் போயிட்டான் என்ன செய்யறது? இதெல்லாம் வெயில் நேரம் மாமி, அங்கிட்டு டூர் நிறைய போயிடுறாங்க. அதனால சவாரி நிறைய கிடைக்கும். நம்ம முன்னக்கூடியே அட்வான்ஸ் கொடுத்து வச்சிடணும், இல்லாட்டினா வரமாட்டாங்க. அதை நானும் காசை கொடுத்துருக்கலாம்னு வந்தேன். அப்படியா, சரி சரி. உங்க வீட்டுல யார் யார் வரீங்க டூருக்கு? மாமி எங்க வீட்டுல நானு, எங்க மாமியாரு, எங்க வீட்டுக்காரு, எங்க பொண்ணு, நாங்க 4 பேருமே வர்றோம். அப்படியாடி, ரொம்ப சந்தோஷம்டி. அங்கம்மா வீட்டுல யார் யார் வராங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. என்னன்னு தெரியலையே. அது சித்திருவிழாவுக்கு போயிட்டு வந்து அழுத்து தூங்குது என்னமோ, என்ன செய்யுது இல்லையா? நானும் போகல. சரி வந்து காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்கப்புறம் நீ பார்க்கணும். சரி சரி செத்த உட்காந்துட்டு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் உனக்கு. இல்ல மாமி இருக்கட்டும், இப்பதான் வரையில காஃபியை போட்டு குடிச்சிட்டு வந்தோம். என் மகன் உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. என் மாமியா வெளியில போயிடுச்சு என்கிட்டவும். அங்கிட்ட நியாயம் பேசுறதுக்கு ஒத்தையில இருக்கு புள்ள. என் வீட்டுக்கு போனோம். அதெல்லாம் உன் குழந்தை சமத்து குழந்தைடி, ரொம்ப புத்திசாலி பொண்ணு. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ஆள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவ பாடு படிச்சுட்டு இருப்பா, கெட்டிக்காரி. ஆமா ஆமா, இருந்தாலும் காலம் கிடக்கிற இடையில பிள்ளைல ஒத்தையில விட்டு நம்ம தெரிய முடியாதுல்ல. இந்தாங்க எங்களுக்கு 4000 ரூபாய் இருக்கு, எங்க வீட்டுக்கு வாங்கிக்கங்க. எழுதிக்கங்க பேரை, மறந்துட போறீங்க. அப்புறம் கொடுத்துக்கலாம். அவங்க கொடுத்தாங்களா இவங்க கொடுத்தாங்கன்னு தெரியாம போயிடும். சரி சரி, உங்க வீட்டுல கொடுத்துட்டீங்க, வள்ளி வீட்லயும் கொடுத்தாச்சு. அவங்க வீட்டுக்காரங்க மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்ல சொல்லியிருந்தா. இப்ப அவரும் வரேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அவங்க வீட்டுக்காரங்க மட்டும் காசு கொடுக்கணும். அப்புறம் மத்தவங்களாம் இன்னும் யாருமே காசு கொடுக்கலடி. ஆமா ஆமா, வள்ளி வீட்டுக்காரர் வராரு. அவங்க நாத்தனாவும் வருது, வள்ளி நாத்தனாவும். அது இன்னும் காசு கொடுக்கல, இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க வந்து அவங்க தனியா. அப்படியா, சரி சரி. வந்து கொடுக்குறேன், பேர எழுதி வச்சுக்கிறேன். யாரெல்லாம் வராங்களோ வரட்டும். ஆனா கடைசி நேரில் வந்தாங்கன்னா அப்புறம் சீட் கிடைக்காம போயிடும். முன்ன கூட சொன்னாதான் அதுக்கு தக்க நம்ம பஸ் பார்த்து சின்னதா பெருசான்னு சொல்லி பார்த்து பிடிக்கலாம். அப்புறம் நம்ம சின்ன பஸ்ஸை பிடிச்சிவிட்டு ஆளு நிறைய வந்துட்டாங்கன்னா நம்மளால ஒன்றும் சமாளிக்க முடியாதுடிமா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். யாரா இருந்தாலும் வந்து முன்னாடியே வந்து கொடுக்க சொல்லு. அதுக்கு மாதிரி நம்ம பெரிய பஸ்ஸா பார்த்து பிடிச்சிக்கலாம். சரிங்க மாமி, நான் போய் சொல்லிடுறேன் எல்லாத்திட்டையும். அங்கம்மா கட்டையும் சொல்லிடுறேன். அந்த பாட்டி வந்துச்சா? பல்லு பாட்டி வந்து காசு கொடுத்துருச்சா? நீ யாரடி சொல்ற? அந்த அழுகுமணி பாட்டியா? இல்ல இல்ல, அவங்களும் இன்னும் வரல. இனிமேதான் வருவா போல இருக்கு. சரி மாமி, நான் போயிட்டு வரேன்.